போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஆதாரமாக வைத்து உங்களோடு கூட பேசும்படி தேவன் எனக்குள்ளே ஒரு ஏவுதலை கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீதிமொழிகள் 23:18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிறீங்க? என்ன நம்பிக்கை தெரியுமா? அது வீண் போகாத நம்பிக்கை. என்னங்க உங்க நம்பிக்கை? என் நம்பிக்கை வீணா போயிடுமோன்னு கவலைப்படுற உங்களுக்கு சொல்றாரு தமது வார்த்தையின் மூலமா. நிச்சயமாகவே பைபிள்ல சொல்ற ஒரு அருமையான வார்த்தை என்னதுங்க? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்புகிற அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. அந்த நம்பிக்கை கெட்டு போகாது. அது ஜீவனுள்ள நம்பிக்கை. ஆகையினால் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில உன் நம்பிக்கை நிமித்தமாய் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஒரு முடிவு என்றால் எதற்கு தேவை? 3 காரியங்களை சொல்லுகிறேன். ஒன்று வியாதி, இன்னொன்று சோதனை, இன்னொன்று துக்கம். இது மூன்றுமே நம்மை வாட்டுகிற ஒரு விஷயம், நம்மை அடிக்கடி துன்பப்படுத்துகிற ஒரு காரியம். ஒன்று என்ன சொன்ன? வியாதி, பலவீனம். இன்னொன்று சோதனை, மூன்றாவது துக்கம். இதற்கெல்லாம் தேவன் ஒரு முடிவை உங்கள் அந்த காரியங்களிலிருந்து ஒரு உண்டாக்குவார். ஏனென்று சொன்னால் நிறைய நேரம் நம்ம இந்த வியாதியினால் கஷ்டப்படுறோம் இல்லையா? நல்லா தான் இருப்போம், திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம பலவீனம் ஆகிடுறோம். நிறைய நேரங்களில் அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய மருந்து மாத்திரைகளை செலவு பண்ணி அதிலேயே நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஆகிடுது. இப்போ இதெல்லாம் நினைக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஜீவனுள்ள விசுவாசத்தை உடையவர்கள். ஆமென். நாம் எல்லாரும் ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். வேதத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அநேகரை சுகமாக்கின சம்பவங்களை வேதத்திலிருந்து படிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதற்காக நான் மருத்துவமனைக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிற போதகர் அல்ல. முதலாவது தேவனுடைய தெய்வீக சுகத்தை விசுவாசியுங்கள். ஆமென். மருத்துவமும் தேவனால் உண்டானது தான். அந்த ஞானம் ஒன்றும் யாரும் உலகத்தில் தந்துடல. ஒரு குருடனை வந்து சீலோவாம் குளத்தில் போய் கழுவுங்கிறாரு. ஏன் அந்த குளத்துக்கு அவர் அனுப்பணும்? ஆண்டவரால் அவன் கண்ணை திறக்க முடியாதா? சேற்றை பூசி சீலோவாம் குளத்தில் போய் கழுவுங்கிறார். சில நேரம் சில இடங்களுக்கு ஆண்டவரை அனுப்புறது உண்டு தான். அப்போ போனால் அங்கே நமக்கு அவர் சொல்கிற மாதிரி போனால் விடுதலை கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஆனால் அதே நேரத்தில் அவர் சொல்லணும். அவர் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் சொல்லணும். 3 காரியங்கள். ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிக்கடி வாட்டுதாக இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்படுறதுக்கு முன்பதாக ஒரு தீர்மானமாக புறப்படுங்க. கர்த்தர் இதிலேருந்து எனக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். நான் நம்பிட்டு இருக்கிறேன். என்னை அடிக்கடி துன்பப்படுத்துகிற வியாதி, என்னை அடிக்கடி துன்பப்படுத்துகிற சோதனை, அடிக்கடி எனக்கு வருகிற துக்கம், இதிலிருந்து எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க, முடிவை ஆண்டவர் அதை ஒரு நிச்சயமாக முடிவை உண்டாக்குவார். அதனால்தான் அந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாகவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நான் ரொம்ப நாளாக நம்புகிறேன். நடக்குமா? நடக்கும். ஆமேன் சொல்லுங்க. தேவனாலே எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்க, தேவனாலே எல்லாம் கூடும், கூடாத காரியம். நல்ல சத்தமாக சொல்லுங்க. முதல்ல ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நான் உங்களுக்கு ஒரு மனுஷனை காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 38ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே அந்த சம்பவம் இருக்கிறது. அவர் பெயர் எசேக்கியா. அவர் யூதாவின் ராஜாவாக இருந்த அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதியினாலே அவர் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி ஏசாயா எசேக்கியானிடத்தில் வந்து சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். வாசியுங்கள்.
அந்நாட்களில் எசேக்கியா அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர். எப்படி இருக்கும் வாசிங்க. நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் ரொம்ப உயிருக்கு போராடும் போது அவங்க பக்கத்துல போய் நின்று நீங்க போயிருவீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஜெபம் பண்ண கூப்பிட்டு என்னை எழுப்பியான்னா போயிருவேங்கிறியே. கரெக்டா நான் சொல்றது? ஆனா இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? நீர் மரித்து போவீர். கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, நீர் மரித்து போவீர், பிழைக்க மாட்டீர். பிழைக்க மாட்டீர் சொல்லியாச்சு. ஆனா எசேக்கியானுடைய உள்ள என்ன தெரியுமா? நான் சாகக்கூடாது. சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் சாகணும்னு என்ன வருதா? ஏன்டா இந்த வாழ்க்கை, செத்து போயிருக்கலாமே. சிம்பிள் ஒர்க் அது. அதுக்கப்புறம் யாருக்கு எந்த தொல்லையும் இருக்காது. ஆனால் நீ வாழணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அந்த எண்ணமே வரக்கூடாது. கர்த்தர் உங்களை நல்லா வாழ வைக்க விரும்புகிறார். இது வந்து ஒரு சோம்பேறித்தனமான வார்த்தை. அது என்ன வார்த்தை? அது சாவணும்னு சொல்கிறது என்ன வார்த்தை? அது சோம்பேறித்தனமான வார்த்தை. அது வாழ வேண்டியவர்களின் வார்த்தை அல்ல. அதனால தேவன் என்ன சொல்றாரு? அவர் தான் சொல்லி அனுப்பிச்சார் தீர்க்கதரிசி கிட்ட. ஆனா எசேக்கியா என்ன சொல்றான் பாருங்க, 2-3 வசனங்கள்ல. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி, தன் முகம் சொன்ன உடனே முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி. யாரை பார்த்தா? நீங்க யாரை பார்க்குறீங்க? உடனே எசேக்கியா என்ன பண்ணியிருக்கணும்? ஆட்களை கூப்பிட்டப்பா, என் கதை முடிஞ்சு நல்ல இடத்துல போதைங்க, நான் வாங்கி வச்சிருக்கிறேன் பாரு ஒரு 10 ஏக்கரா நிலம், அதில் சென்டரில் வைங்க, அது நல்ல ஒரு தோட்டம் அமைங்க, நினைவிடம் கட்டுங்க, பல கோடி ரூபா போட்டு எனக்கு நான் ஒரு ராஜா, எவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன், சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன் சொன்னானா? அவன் என்ன சொல்றான்? கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்து என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும். யாருக்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும்? அந்த நேரங்கள்ல முதல் ஒரு வியாதியோ ஏதோ ஒன்று நம்ம சரீரத்தில் வருதுன்னா முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார். அவர் என்ன செய்யணுமோ? ஏசாயா வந்து சொன்ன வார்த்தையை கேட்ட எசேக்கியா மரணத்தை சிந்திக்கவில்லை, வாழ்வை சிந்தித்தான். நீங்க சிந்திக்கணும். அந்த மாதிரி சொன்ன வார்த்தை என்னவோ ஒரு கடுமையான வார்த்தை தான். அவனும் சாவர வயசுல இல்லை, மரணத்துக்கு ஏதுவான வியாதி அது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 5ஆம் வசனம் வாசிங்க. நீ போய் எசேக்கியாவை நோக்கி சொல்லிட்டு அவர் ஒரு முற்றத்துக்கு கூட போலையாம். உடனே இவன் அடுத்த நிமிஷமே ஆண்டவரை பார்க்குறான், அடுத்த நிமிஷமே மறுபடியும் சொன்ன தீர்க்கதரிசியை திரும்பி வர்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் நாட்களோடு 15 வருஷம். நாட்களோட இன்னும் எத்தனை வருஷம் நீ உயிரோடு இருப்ப? கேரண்டியா 5 வருஷம் கொடுத்துட்டார். 15 வருஷத்துக்கு அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வராது, சுகரும் வராது, பிரச்சனையும் வராது அவனுக்கு. இதாங்க ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயிர் சொல்லணும், நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஆமென். கர்த்தர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எசேக்கியா அழுதான்னு 3ஆம் வசனத்தில் வாஸ்தம். உன் கண்ணீரை கண்டேன். நீங்க அந்த நேரத்தில் பதட்டப்படக்கூடாது. ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரே, நான் என்ன செய்வேன்? நான் எப்பவுமே சொல்லுவேன், டாக்டர் சொல்றது சில நேரத்தில் உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். தீர்மானிக்கிறவர் யாருங்க? உன் வாழ்க்கையை தேவன் தானுங்க. தேவன் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீ வாழணுமா இருக்கணுமான்றது யார் தீர்மானிக்கணும்? மனுஷ தீர்மானிக்கிறது இல்லை. பார், உன்னை சூனியை வச்சே சாவடிச்சிருவேன்னு சொன்னா கூட நீங்க சொல்லணும், என் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, என் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றும் கீழே விழுவதில்லை. அப்படி சொல்லணும், தைரியமா சொல்லணும். அதனால நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இப்போ அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் என்னது? ஜீவன். எல்லாம் சொல்லுங்க. அவன் ஜீவனை மறுபடியும் ஆண்டவர் தந்தார். அவரால் தான் முடியும்.
டாக்டரால முடியாது. டாக்டருங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லுவாங்க, இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்புறம் நீங்கள் எங்கே எம்பிஎஸ் படிச்சிங்க? எதுக்கு இவ்வளோ மிஷின் டூல்ஸு, எதுக்கு இவ்வளோ மெடிசன்ஸு? ஜஸ்ட் வில் ட்ரை, முயற்சிக்கிறோம், அதுதான் மருத்துவர் வேலை. ஆனால் ஜீவனோடு இருக்கிறதா, நான் வாழ்வதா சாவதான் யார் கையில் இருக்குது? என்னை அழைத்தவர், என்னை உண்டாக்கினவர் கையில் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், அடிக்கடி வருகிற வியாதி என்ன ரொம்ப துன்பப்படுத்துதுங்க. நான் என்ன செய்கிறது? இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாக முடிவு உண்டு. அதை ஒரு முடிவாக்குவார். நீங்கள் விசுவாசித்தால் அது ஆகும். ஆமென். அப்படி சொன்ன ஈசாக்கு சொல்றான், அந்த எசேக்கியா சொல்றான் 16ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் வாசிங்க. நான் உன்னையும் 16ஆம் வசனம் இதே அதிகாரத்தில், ஆண்டவரே இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகள் எல்லாம் என் உயிருக்கும் உயிராயிருக்கிறது. என்னை சொஸ்தப்படவும், என்ன சொல்றான்? என்னை சொஸ்தப்படவும். சாவேன்னு சொன்ன வாயில சாவேன்னு சாக போறாயின்னு காதுல கேட்டவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? எல்லாம் சொல்லுங்க. என்னை, உங்களை தான் சொல்றேன், என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். சொல்லுங்க, பிழைக்கவும் பண்ணினீர். அல்லேலூயா. 15ஆம் வசனம் வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம், நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமே செய்தார். எல்லா கரங்களை ஊத்துற ஆமென் சொல்லுங்க. அவர் வாக்கருளி விட்டார், உன் வாழ்க்கையில் அதை நிறைவேறுங்கிற நான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவங்க சொல்றதெல்லாம் காட்டிலும் தேவன் சொல்லுகிறதான் மேன்மை. அதை நம்புறீங்களா? அல்லேலூயா. உனக்கு ஆயுசு நாட்களை யாரும் குறிக்க முடியாது. சங்கீதக்காரன் சொல்றான், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுங்க, என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் இன்னும் எவ்வளவு நாள் தாங்குவேன்னு தெரியல. நான் இருக்கிற நிலைமைக்கு, அடிக்கடி சொல்றேன், நான் இருக்கிற நிலைமைக்கு 1 கிலோமீட்டர் என்னால் நடக்க முடியல, படுத்தா எந்திரிக்க முடியல, உட்கார முடியல. சொல்றமா இல்லையா? ஒருத்தர் சொல்றார் டிவியில், நான் நின்னுனே தான் தூங்குவேன், அப்படிப்பட்ட வியாதி. என்ன சொல்லுவாரான்? நின்னுனே தான் தூங்கணுமா? எப்படிங்க? அப்படியே தூங்கிக்குவேன், வேற வழி இல்லை, உட்கார படுக்க முடியாது. இருக்கலாம். அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இயேசுவை தெரிஞ்சிருந்தா எவ்வளோ பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. நாமெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி தான் கடந்தோம். உட்காந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, படுத்தா கஷ்டம், தூக்கம் வராது, ஒரே புரண்டு படுக்கையில் புரண்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு புலம்பிட்டு கடந்தா நம்மளெல்லாம் சுகமாக்குனாரா இல்லையா? நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. யாருக்கு அதெல்லாம் விழுது? அவன் சொல்றான், நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். ஏன்னா எனக்கு முந்தினது கசப்பா இருந்தது. ஆனா அடுத்த வசனத்துல சொல்றான், என்னை சொஸ்தப்பட என்னை என்ன செய்தாரு? அடுத்த வசனம் 17 வாசிங்க. இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. முதல்ல வந்தது உண்மைதான். இருங்க, முதல்ல என்ன எதிர்பார்த்தீங்க நீங்க? சொல்லுங்க, என்ன எதிர்பார்த்தீங்க? சமாதானம். ஆனா என்ன வந்துச்சு? ரிசல்ட் என்ன வருது? நேற்று டெஸ்ட் கொடுத்தவங்க, ஐயா இன்னைக்கு ரிசல்ட்டு தெரியல. ரிசல்ட் என்ன வரும்? சொல்லுங்க, என்ன ரிசல்ட் வரும்? ரிசல்ட் என்னன்னு பாருங்க இந்த வசனத்தில் வாசிங்க. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து. உன்னை யார் நேசிக்கிறது? சொல்லுங்க, உங்களை யார் நேசிக்கிறது? நான் தவிர வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. என் ஆண்டவர் நேசிக்கிறாருங்க. எனக்கு வந்த ரிசல்ட் கசப்பு. ரிசல்ட்டை பார்த்து உடனே நீங்கள் பயந்துடாதீங்க. ரிசல்ட் என்னமோ தெரில பிரதர், ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு. இருக்கட்டும், நாங்கள்லாம் கூட ரிசல்ட் எடுத்து வச்சுருக்கிறோம். போன வாரம் இன்னும் சரியாக பார்க்கல. பிளட்டை கொடுத்து டெஸ்ட் எடுத்து ரிசல்ட்டை வச்சுருக்கிறோம். என்னென்னமோ சொல்லுது ரிசல்ட்டெல்லாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? என் ஆத்துமாவை நேசிக்கிறவர். சொல்லுங்க, என்ன தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீ. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீ எங்க போக மாட்ட? அழிவின் குழிக்கு நீ போக மாட்டாய். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அவர் சொல்லாம இந்த உலகத்துல உன் தலைமயிரை கூட ஒருவர் என்ன செய்ய முடியாது, எடுத்து கீழே சொல்லுங்க, எடுத்து கீழே போடவே முடியாது. ஆமென். ரெண்டாவது ஒரு ஆளை சொல்கிறேன் பாருங்க. இவர் பிழைச்சிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க.
எசேக்கியா பொலைச்சி சொல்கிறாரு, நான் இன்னும் நல்லா கர்த்தருக்காக ஓடுவேன், சந்தோஷமாக ஆடுவேன், சந்தோஷமாக பாடுவேங்கிறாரு. அதெல்லாம் கர்த்தருக்கு மகிமை. ஒருத்தரை நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. எத்தனை வருஷங்க? ஒரு வியாதி 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், தாங்கலாம். 12 வருஷம் தாங்க முடியுமா? சொல்லுங்கள், தாங்க முடியுமா? ஆனால் அந்த ஸ்திரியை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, எடுத்து வச்சுக்கோங்க 8ஆம் அதிகாரத்தை. எனக்கு அதில் 2 வருஷம் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இருந்துச்சு. நிறைய வசனம் இருந்தாலும் அந்த ஸ்திரீனுடைய சம்பவத்தை பற்றி நிறைய வசனங்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப 2 வசனம் ரொம்ப என்னை டச் பண்ணிச்சு. என்னென்னா, அநேக வைத்தியர்களை போய் பார்த்துட்டா அவ. நம்ம கூட நிறைய டாக்டருங்களை பார்த்துருப்போம் இல்லை? அவளும் நிறைய தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல். ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். அவள் போய் இயேசு கிட்ட ஜெபம் பண்ணன்னு கூட விரும்பல, எதிர்பார்க்கல. ஏன்னா அவரை கிட்ட போய் ஜெபம் பண்ணுறது எப்படி? அவள் இருக்கிறதோ ஒரு பெரும்பாடுன்றது வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை பெண்களுக்கு. அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, படுவாங்க. இன்றைக்கி நிறைய சகோதரிமார்கள் கஷ்டப்படுறாங்க அதில். அப்படிப்பட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம். யோசிச்சு பாருங்க, ஒரு லாங் டைம், ஒரு ரொம்ப நீண்ட கால பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எப்போ இயேசு மனசில் நினச்சிட்டாலோ, அவள் எப்போ மனசில் நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுகமாவேன்னு வாயால் அறிக்கை பண்ணிட்டாலோ, அவள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தாச்சு. எப்போ உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வருதோ, இயேசு என்னை பலப்படுத்துவார், சுகமாக்குவார், நான் எழுந்து போவேன், நான் நடப்பேன், நான் கர்த்தருடைய கிருபையில் நிற்பேன்னு வைராக்கியமாக நின்று அவருடைய சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்களோ, முடிவு வந்தாச்சு. இப்போ 12 வருஷமா அந்த ஸ்திரீனுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு பாருங்க. 43, 44 வசனத்தை வாசிங்க. லூக்கா 8. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ, ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து, நல்ல கவனிங்க, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இதான் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. என்ன அர்த்தம்? என்ன வார்த்தை? நின்று போயிற்று. எல்லாம் சொல்லுங்க. அந்த பெரும்பாடு என்ன ஆயிடுச்சு? நீங்க கூட இயேசு கிறிஸ்துவினிடத்துல நெருங்கி போங்க. ஆமென். எங்க நெருங்கி போகணும்? ஏன்னா அவர் உங்களை சுகமாக்க வல்லவர். நின்று போயிற்று. எத்தனை வருஷமான பிரச்சனை சொல்லுங்க? உங்க வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப வருஷம் பிரச்சனை இருக்குதா? சொல்லுங்க. எத்தனை வருஷம் பிரச்சனை? ஒரு 12 வருஷம், ஒரு 15 வருஷம், ஒரு 20 வருஷம், 2 வருஷம்? எத்தனை பேர் இத்தனை வருஷம் போராடுறீங்க? ஏதோ ஒரு பிரச்சனைங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பின்னாக வந்து நீங்க இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க, சுகத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஆமென். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், யாரும் செய்யாத ஒரு வேலை அது. உடனே வேதம் சொல்லுகிறது, உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. நல்ல கரணையுத்தர் ஆமென் சொல்லுங்க. நின்று போவங்க. உன்னை தொடர்ந்து வருகிற வியாதி நின்று போகும். இனி உன்னை தொடாதது ஒரு பரிபூர்ண சுகம் உனக்கு கிடைக்கும். நல்ல கரணையுத்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சுகத்தை விரும்புங்க. ஆண்டவரே, என் மனம் விரும்புகிறது, சுகத்தை விரும்புகிறேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நல்லா கவனிங்க. எத்தனை பேர் சுகத்தை விரும்புகிறீங்க? அடிக்கடி பலவீனம், பேக் பெயின் ரொம்ப என்னை வாட்டுது, ரொம்ப என்னுடைய சரீரத்தில் அடிக்கடி வலி வருது, சோதனை வருது, என்னன்னே தெரியல. இதற்கெல்லாம் அந்த மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன், இந்த டாக்டரை பார்த்துட்டேன், எந்த ஸ்கேன்லையும் எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு பிரச்சனை எனக்குள்ளே என்னை வாட்டி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களா? இன்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அது இன்று கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவன் வாழ்க்கையில் கிரியை செய்யும், அது நின்று போகும். ஆமென். 3வது ஒருத்தரை சொல்கிறேன் பாருங்க. 38 வருஷமான ஒரு மனிதன். இது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. என்னங்க? எத்தனை வருஷம்? சாதாரணமாக அவன் பெரும்பாலும் 4 ஆயுள் தண்டனை அனுபவிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை? ஒரு 3வது இருக்குன்னு வச்சுங்களேன், 4 கூட அதிகபட்சம். ஒரு 3 ஆயுள் தண்டனை அனுபவிச்ச மாதிரி இருக்கிறான் வியாதியில் அவன். ஏன் உலகத்தில் பிறந்திருக்கணும்னு நினச்சிருப்பான் பல முறை இல்லை? எத்தனை வருஷம்?
நீங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கே சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறீங்க. என்னன்னு கேட்டால் மனசு சரியில்லைங்க. மனசு அடிக்கடி இந்த மனசு சரியில்லாமல் தான் போகும். ஆண்டவர்கிட்ட கொடுங்க, அதை சரி பண்ணுவார். நீங்கள் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே. ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா? மனசை கொடுங்க, ஆண்டவர்கிட்ட சரி பண்ணுவாருங்க. அவர் எல்லாரிலும் மேலானவர். அவருக்கு மட்டும்தான் தெரியும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவர். அவருக்கு 1000 கோடி ஸ்கேன் மிஷினும் தேவை கிடையாது. அவருக்கு எதுவுமே தேவை கிடையாது. உன்னை பார்த்தபொழுது உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையை புரிந்து உன்னை உடனே விடுதலை ஆக்கிடுவார். நான் மனுஷனை சொல்லலை, ஆண்டவரை சொல்கிறேன். இப்போ 38 வருஷமான ஒரு மனுஷனை பார்த்து இயேசு 5-6 வசனங்களை கொஞ்சம் வேகமாக வாசிமா. யோவான் 5:5 கொஞ்சம் கவனிங்க சீக்கிரம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. அவன் எப்படி இருந்தான்? இப்போ 38 வருஷமா படுத்து தான் இருந்திருப்பான். இயேசு அவனை கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, அவன் எவ்வளவு வருஷமாவோ வியாதியா கிடக்கிறான் இயேசு அறிந்து கொண்டு அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். யாராவது இப்படி கேட்பாங்களா? 38 வருஷமா இருக்கிறவன என்ன கேட்பாங்க? எப்பப்பா போவ? ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடுறாரு. ஒருத்தர் கேட்குறாரு, போவோன்னு பார்த்தா இன்னும் போகலையே, எவ்வளோ நாள் தான் ஹாஸ்பிட்டல்? நான் என் காதால் கேட்ட செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. மனுஷன் இப்படி தான் சொல்லுவான், எப்போ போய் தொலைவாளோ. நம்ம வாழ்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பாரமாக இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாருங்க, என்னப்பா போகவே மாட்டேங்கிறான், ஒன்றும் இப்படி இழுத்துட்டு கிடக்குது. ஆண்டவரை பார்த்து என்ன கேட்டார்? சொஸ்தமாக வேண்டும் என்று கேட்குறாருங்க. அப்போ அவனுடைய உள்ளத்தின் வாஞ்சியை சொல்கிறான். ஆனால் இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? 8-9 வசனங்களை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு. முதல்ல என்ன சொன்னாரு? எழுந்திரு. நீங்கள் கூட ரொம்ப அப்படியே படுத்து ரொம்ப ரொம்ப சோர்ந்த நேரத்தில் ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, அவர் சத்தம் வரும், எழுந்திரு. ஆமேன்னு சொல்லுங்க, எழுந்திரு. நீ இனிமே இங்க படுக்க கூடாது வியாதிஸ்தனா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. 2 காரியம் அவனால முடியாது வாழ்க்கையில. 38 வருஷம் முடியாத 2 காரியம், எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது. அவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், எழுந்திரு, நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். எல்லா கரங்க தட்டி அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாமாகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் இல்லை. உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் பெரியவர். வேதம் சொல்லுகிறது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு சொல்லுங்க நடந்து போனான். நல்லா சொல்லுங்க, நடந்து போனான். அவன் என்ன சொல்றான்? என்னை பிழைக்கவும் பண்ணினீர், சொஸ்தமாக்கினீர். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட உடனே சொஸ்தமானால் அவளுடைய சரீரத்தின் பெரும்பாடு நின்று போயிற்று. இந்த மனுஷன் எழுந்து நடந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாகவே சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அடிக்கடி எனக்கு வருகிற, சொல்லுங்க, அடிக்கடி எனக்கு வருகிற
நல்லா தைரியமா சொல்லுங்க. அடிக்கடி எனக்கு வருகிற வியாதிகள், சரீர பலவீனங்கள், நோய்கள், எந்த ஒரு சரீர பலவீனமா இருந்தாலும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே அவைகளிலிருந்து தேவன் என்னை விடுவித்து காப்பாற்றுவார். அல்லேலூயா. காப்பாற்றுவாரா? அடிக்கடி மருந்து செலவுக்கே நான் சம்பாதிக்கிற காசு பெரும்பாலும் போதும். விடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை சுகமாக்கும். நீர் அந்த மனுஷனை எழுந்து நடக்க பண்ணினது உண்மை. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ உன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதினால் சுகமானது உண்மை. அந்த எசேக்கியா உம்மை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணி கண்ணீரை சிந்தினது, நீர் அந்த விண்ணப்பத்தை கேட்டவனை சொஸ்தமாக்கினது உண்மை. இன்றைக்கு அதே தேவன் தான் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர். என்னையும் சொஸ்தமாக்க நீர் வல்லவர், சுகமாக்க நீர் வல்லவர், என்னை விடுதலை செய்வீர். நம்புறீங்களா? இரண்டாவது காரியம், சோதனை. இந்த சோதனைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாருங்க. நம்ம அதில் தான் ரொம்ப அடிக்கடி பலவீனமாயிடுறோம். என்ன பிரதர் பண்ணுறது, ஒரே எனக்கு சோதனை மேலே சோதனை அப்படின்னா இந்த பாட்டு பாடலாமா? சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி அப்படின்னு பாடலாமா? அந்த பாட்டை வேற போட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு சிஸ்டரு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்துச்சு, என் விதியை எழுதையிலே அந்த சாமியும் உறங்கிடுச்சே. இது ஸ்டேட்டஸ் போட்டது யார் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ சகோதரி. நான் நினச்சேன், அடாடாடாடா, உன் விதியை நீ எழுதிட்டு அவர் மேலே பழிய போடுற. உன் விதியை அவரே எழுத போகிறாரு. நீ பிறக்கும் பொழுதே ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் உன்னை பிறக்க வச்சிருக்கிறாரு. நீ உன் விதியை தவறாக எழுதிட்டு கேட்ட கேள்விக்கு பதிலை ஒழுங்காக எழுதுனா பாஸ் மார்க் கிடைக்க போகுது. நீ ஏதோ ஒரு பதிலை எழுதி வச்சுட்டு நீ என் விதியை நினைக்கையிலே அந்த சாமி உறங்கிடுச்சான். எந்த சாமி உறங்கிடுச்சு நமக்கு தெரியல. நம்ம ஆண்டவர் உறங்குகிறவரும் அல்ல, தூங்குகிறவரும் அல்ல. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டுற போகிறீங்க. ஆண்டவர் துக்கப்படுவார். உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள்லாம் எப்படிப்பட்ட நினைவுகள், உன்னை எப்படியெல்லாம் வச்சிருக்கணும். உலகத்தில் நான் உயர்த்தணும்னு ஆசை வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறேன்? நீ என்ன ஸ்டேட்டஸ் போடுற? இயேசுவின் நாமத்தில். கரெக்டாக நான் சொல்கிறது. இப்போ சோதனை ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. கொஞ்சம் வேகமாக வாசிங்க, ஏன்னா குறிப்புகள் இருக்குது. அதனால இன்னைக்கு வெயில்ன்றதெல்லாம் சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் சோதனை உங்களுக்கு வேற என்ன வரும்னு நினைக்கிறீங்க? கவனிங்க, வேற என்ன சோதனை வந்திருக்கும் உங்களுக்கு? காசு, தேவைகள், அப்புறம் சுகத்தை சொல்லிட்டேன். வேற என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது உங்களுக்கு? ஒருவேளை குடும்பத்து பிரச்சனை, சோதனை எதுனாது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை, இல்லை பிள்ளைகள் சிலதை கீழ்ப்படிய மாட்டாங்க, ஏதோ ஒரு சோதனை, இல்லை வேலையில் ஒரு சோதனை. சோதனை எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் இந்த வசனத்தை கவனிங்க, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல். ரொம்ப அருமையான வார்த்தை. என்ன பண்ண மாட்டாரா? அவர் இடம் கொடாமல் சோதனையை பார்த்து சொல்லுவார், அந்த சோதனை ரொம்ப மீறி போற என் பிள்ளை கிட்ட ஒரு அளவா நடந்துக்கும், இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக. அப்புறம் ஒன்னு தரார். என்னது? சோதனையை தாங்கக்கூடிய, சோதனையை தாங்கத்தக்கதாக, அப்புறம் சோதனையோடு கூட தப்பிக்கிற வழியும் ஒன்று வச்சிருக்கிறார். இப்ப நீங்க ஏன் அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு சோதனை பிரதர், வெளியில வாங்குங்க, வழியை தேடுங்க. ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நீ வெளியில வான்னு கூப்பிடுற, நீ தான் உள்ள உட்காந்துட்டு வெளியில வர மாட்டேங்கிற. அதே பழைய எண்ணத்திலே உட்கார்ந்துருக்கிற. எழுந்து வெளியில வா. தன் சகோதரன் மரித்து விட்டான் என்ற சோகத்திலே முழுகி வீட்டில் அப்படியே படுத்திருந்த மரியாள்கிட்ட ஒரு செய்தி வருது. என்ன தெரியுமா? மார்த்தாள் ஓடி வந்து, போதகர் வந்திருக்கிறார், அவர் உன்னைத்தான் அழைக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் மரியாளை சூழ்ந்த ஒரு சோதனை, ஒரு சோகம் இருக்குது. அதிலிருந்து அவளை வெளியில எடுக்கணும்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? மார்த்தாள்கிட்ட முதல்ல மரியாள் எங்கன்னு கேட்கிறார். உன்னை கூட கேட்கிறார், எங்கம்மா இருக்கிற? ஆதாம கேட்குற மாதிரி இன்னைக்கு நம்ம ஆளுங்க நிறைய பேர் எங்க இருக்கிறாரு கேட்டா அவ்வளோதான், நம்ம வசமா மாட்டிக்குவோம்.
எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டாருன்னு அந்த சத்தம் காதில் ஊந்துதுன்னா நம்ம கை காலம் வேர்த்துரும். ஏன்னா நம்ம நிறைய நேரம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல இல்லாமல் வேற எங்கெங்கோ இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சோதனை நேரத்தில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு யோபுவை தெரியும் இல்லை? எத்தனை பேர் யோபுவை தெரியும்? அவர் எங்களுக்கு தெரியாதா? யோபை பற்றி எங்களுக்கு தெரியாதா? ஒரு முறை ஒரு பிசாசை துரத்திக்கு பார்த்துருக்காங்க, அது போவே இல்லை. நான் சொல்லியிருப்பேன் நிறைய முறை இந்த விஷயத்தை. அந்த பிசாஸ் சொல்லிச்சான், நான் யார் தெரியுமா? யோபுவை சோதித்த பிசாசுன்னு. ஒருத்தன் கூட அங்கே இல்லை, எல்லாம் எஸ்கேப்பு. இந்த பிசாஸ் என்ன சொல்லிச்சு? நான் யோபுவையே சோதித்த பிசாஸ் என்ன ஒன்று. அவன்லாம் பார்த்தான், யோபுக்கு இந்த நிலம் நமக்கு என்ன நிலமான்னு ஒருத்தனை இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டான். பயப்படக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நீ யோபுவை சோதித்தா என்ன, நீ யாரை சோதித்தா என்ன, இயேசுவின் நாமத்தில் அப்பால சாத்தானேன்னு கடிந்து கொள்ளணும். இதுவே இயேசுவையே நான் சோதித்தேன்னு சொல்ல மாட்டான், ஏன்னா இயேசு துரத்திட்டார் சாத்தானை இல்லை. யோபு எப்படி சோதிக்கப்பட்டான்? கடைசியில் சாம்பலில் உட்கார வேண்டிய நிலைமை. யோபு சாம்பலே சமாதி ஆயிட்டாரா? சொல்லுங்க, யோபு சாம்பலே சமாதி ஆயிட்டாரா? இல்லை. யோபு சோதிக்கப்பட்டது உண்மை. ஆனால் தேவன் அவனை சோதிக்கல, பிசாசு அவனை சோதிச்சான். சோதனை யாரால வருதுங்க? ஆண்டவர் மேலே பழிய போடாதீங்க. ஆண்டவருக்கு கண்ணே இல்லை பிரதர், எப்போ பார்த்தாலும் என்னத்தான் சோதிக்கிறார். ஆண்டவருக்கு கண் இல்லாமல் உனக்கு கண்ணை படைச்சிட்டாரா? உனக்கு கண்ணை படைச்சிருக்கிறாருன்னா அவருக்கும் கண் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு சோதனை வந்தால் நம்மளால் தாங்கவே முடியாது. ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை காட்டுங்க, இந்த சோதனையிலேருந்து நான் வெளியில் வரணும், எனக்கு நீங்கள் வழி வச்சிருக்கிறீங்கப்பா, எனக்கு பலன் தாங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறத விட்டுட்டு ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. இப்போ என்ன நடந்துச்சு? யோபு கேட்ட செய்தியெல்லாம் ரொம்ப துர்ச்செய்தி, இடி மேலே இடி. அப்படிப்பட்ட செய்தியெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் தாங்கி கிங்கி கடைசியில் சரீரத்தில் என்ன வந்துருச்சு? அவனுக்கு புண்ணு. நேராக வந்தான், சாம்பலில் உட்காந்துட்டான், ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு சுரண்டிக்கிட்டு. ஆண்டவர் அதுவரை யோபு பார்த்துக்கிட்டே தான் இருந்தார், சோதனை அவனை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறது வேதம், அவன் ஜீவனை தேவன் பாதுகாத்தார். பிசாசனோட திட்டம் என்ன? யோபின் கதையை முடிக்கணும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, உங்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு அநாதி சிநேகம், உன் ஜீவனை அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். யாக்கோபு 5:11. அங்கே யோபை பற்றி ஒரு அருமையான வசனம் இருக்குது. யாக்கோபு 5:11 வாசிங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? கையை உயர்த்துங்க. எங்க கேள்விப்பட்டீங்க? எந்த ஊர்ல? பைபிள். ஆமென். பைபிளை படிச்சேங்க, அங்க பார்த்தேன். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இருங்க. அதாவது யோபு எப்படி பொறுமையா இருந்தா? அவன் மனைவியே சொன்னான், நீங்க எவ்வளவு உத்தமமா நடந்தீங்க, ஆண்டவரை நேசித்தீங்க, கடைசியில் உங்களை கைவிட்டுட்டாரு, பேசாம நீங்க செத்து போயிடுங்க. அதான் கொடுமையான வார்த்தை. ஒரு மனைவியே சொன்னா எப்படி இருந்திருக்கும் புருஷனுக்கு? யாரும் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை அது. அதுவும் யார் சொன்னா, அம்மா திட்டினா கூட அவனுக்கு பெருசா தெரியாது, மனைவி சொன்னா மனமே உடஞ்சிருவான். யோபு அதில் கூட உடஞ்சிருப்பான் இல்லையா? ஆனால் அவன் என்ன சொன்னான் மனைவி கிட்ட? பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய். தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். வரட்டும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோதனை நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். நீங்களாம் சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஏதாவது ஒரு ஊழியக்கார நம்பர் கிடைச்சா அவர்கிட்ட போன பண்ணி புலம்பக்கூடாது, அழக்கூடாது. ஏன் ஃபோனை சுற்றிட்டு கிடக்குறான் அவன்? வந்து உட்காருங்க. அழுது என்ன செய்யக்கூடாது? யாருக்கிட்டையும் சொல்லுங்க, புலம்பக்கூடாது. ஐயா இப்படி ஆகிப்போச்சு ஐயா, அப்படி ஆகிப்போச்சு ஐயா, நான் என்ன செய்யறேன்னு தெரியலங்க ஐயா சொல்லக்கூடாது. நீ சொன்னீன்னா நீ அவிசுவாசி. யார் உன்னை கேட்டாலும் சோதனை நேரத்தில் கூட தைரியமாக சொல்லணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார்.
3 நண்பர்கள் வந்து யோபு சுற்றி உட்காந்து அவனை என்னென்னமா சொல்லணுமோ, யோபு நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட, நீ ஏதோ பண்ணி இருக்கிற, அதனால தான் உனக்கு இது வந்துச்சுன்னு எல்லாம் சொன்னாலும் யோபு சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுவீங்களா? சோதனை நேரத்தில் சொல்லணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், இந்த சோதனை என்னை மேற்கொள்ளாது. ஆமென். என்ன சோதனை வந்தாலும் நான் தைரியமாக நிற்பேன். ஆனால் அந்த வசனத்தை பாருங்க, யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அதான் சூப்பர். என்னது முடிவு? கர்த்தருடைய செயலின் முடிவு. எத்தனை பேர் அப்படி பார்க்க விரும்புறீங்க? என் வாழ்க்கையில வியாதியோ சோதனையோ துக்கமோ எது வந்தாலும் நான் பார்க்க விரும்புறது, கர்த்தர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார் இதன் மத்தியிலே. அப்படி நம்பினீங்கன்னா தான் உங்களுக்கு விடுதலை வரும், சோதனையிலிருந்து வெளியேற முடியும், துக்கத்திலிருந்து சந்தோஷம் அடைய முடியும். பாருங்க, கர்த்தர் அவனை என்ன பண்ணாராம்? சாம்பல்லே சாக விடலை, எழுப்பி கொண்டு வந்து அதன் பிறகு 120 வருஷம், எத்தனை வருஷம்? நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அதற்கு பிறகு அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அதே மனைவி தான். மனைவியை மாத்தல ஆண்டவர். எந்த மனைவி நீ செத்தா நல்லா இருக்குன்னு சொன்னாலோ அந்த மனைவியை கொண்டே பிள்ளைகளை மறுபடியும் அந்த யோபுவோடே வாழும்படி செய்து, பிள்ளைகளே பெறும்படி செய்து, அவங்க 2 பேருமே நல்ல ஆசீர்வாதமாய் வாழும்படி செய்தார். அதனால சோதனை கண்டு பயப்படாதீங்க. நான் என்ன செய்வேன்னு தெரியல, உடனே நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ஆண்டவரை தேட மாட்டேன், என்ன அவர் ரொம்ப சோதிக்கிறாரு, அப்படி சொல்லாதீங்க. சோதனையை தாங்கத்தக்கதாக பெலனை தருகிறவர். எவ்வளவு வேணாலும் தாங்குவேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆண்டவர் யோபுவுக்கு செய்ததை விட உங்களுக்கு அதிகமாக செய்யவள். அவன் எதை இழந்தானோ ரெட்டிப்பாய் தந்தாராம். எல்லாம் 500 மாடுகள் போச்சு, 1000 மாடுகள் வந்தது. ஆமென். சில நேரங்களில் நம்மளை சோதனை வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது நீங்க சொல்லணும், கர்த்தரிடத்தில் நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். அதே யோபு சொல்றான் 22:22 அவருடைய வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை நீர் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை உங்க இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன், நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால உங்களுக்கு நன்மை வரும். நன்மை வரும்னு சொல்றது எவ்வளவு பெரிய வார்த்தை சோதனையில. ஆமென். அது யோபு 8:7. இந்த வசனத்தை முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ஒருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. நீங்க உங்களை சோதனையில விட்டுட்டு அவர் சந்தோஷப்பட போறாரா? கவனிங்க, உங்களை சந்தோஷப்படுவாரா? உங்களை பார்த்து ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைய போறார், நல்லா படு நல்லா படு அப்படின்னு சொல்லுவாரா? இல்லைங்க. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமுமானவர். நீ எங்கெல்லாம் சோதனையில் அடிபடுகிறாயோ அங்கெல்லாம் அவர் கரத்தை நீட்டி உன்னை தூக்கி எடுக்க வல்லவர். நம்பினீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு சோதனையில் இருக்கிற அருமையான மகனே மகளே, ஏதோ ஒரு தனிப்பட்ட சோதனை என் மனதை வாட்டுகிறது நீ சொல்லுவாயானால், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. உன் வாழ்க்கையில தேவனுடைய கரம் வரும், உன்னை அந்த சோதனையிலிருந்து விடுதலையாக்கும். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், உலகம் எனக்கு என்ன செய்யும், சோதனை எனக்கு என்ன செய்யும், கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார், நான் தைரியமா இந்த உலகத்தில் வாழ எனக்கு பலன் தருவார். ஆமென். யோபினுடைய புஸ்தகம் 8:7 சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் உம்முடைய துவக்கம் எப்படி இருந்தாலும் அற்பமாய் ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு அற்பமா இருக்குது. போய் பார்த்தோம், ஒண்ணுமே கிடையாதுங்க. உன் வீட்டை பார்க்குறவங்க ஒரு அற்பமா நினைக்கலாம், ஒண்ணுமே இல்லையே இந்த வீட்டில். உன்னை பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியலாம், ஆனா வேதம் சொல்லுகிறது உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். முடிவு சம்பூரணமாய் இருக்கும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். அல்லேலூயா, ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை வியாதியிலிருந்து என்னை மீட்டு சோதனை பிடியில் என்னை விடுவித்து, அல்லேலூயா சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்கிற வல்லவர் ஆண்டவரே. ஆமென். எந்த சோதனை வந்தாலும் என்னை தாங்குகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என்னை ஆண்டவரே உமது கரத்தினால் தாங்குகிறவர். சொல்லுங்க, கலங்காதீங்க, இருதயம் உடைஞ்சிராதீங்க.
கர்த்தர் உங்க சார்பில் இருக்கிறார். மூன்றாவது காரியம் துக்கம். அந்த துக்கத்தை அடிக்கடி தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சில நேரங்களில். வாசிப்போம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 60:20 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போம். எத்தனை பேர் இப்படி நம்புறீங்க? முடிந்து போம். இல்ல பிரதர், அது ரொம்ப நாளாவே இருக்குது பிரதர். ஆண்டவர் வார்த்தை நீங்க நம்புங்க. முடியாத ஒன்றை முடிய பண்ணுகிறவர். அது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ரொம்ப கண்டினியூட்டா போயிட்டு இருக்கு பல வருஷம். என் புருஷன் எனக்கு ஒரு துக்கமாவே இருக்கிறார் பல வருஷம். என் பிள்ளைகள் எனக்கு ஒரு துக்கமா இருக்கிறாங்க பல வருஷம். என் மனைவி எனக்கு ஒரு துக்கமா இருக்கிறாள் பல வருஷம். எனக்கு என்னுடைய சரீரத்தில் பல விதமான துக்கங்கள். வியாதி நிமித்தம் துக்கம், சோதனை நிமித்தம் துக்கம், இல்லை என் வேலையில் எனக்கு துக்கம், என்னால் வேலை செய்ய முடியல, நிம்மதியாக வேலை செய்ய முடியல, இப்படியெல்லாம் துக்கம் என்னை வாட்டிக்கொண்டே இருக்கிறதுன்னு நீங்கள் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் பயணித்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த வசனத்தை நம்புங்க. இதை எழுதி கொடுத்தவர் ஜீவன் உள்ளவர். இது ஏதோ ஒரு மனுஷன் மனதில் தோன்றினதை எழுதி கொடுக்கவில்லை. உன்னுடைய சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தர் உன் வாழ்க்கையில் வந்து விட்டார், அவர் உன் வாழ்க்கையில் இருப்பாரானால் அவரே உனக்கு நித்திய வெளிச்சம். உன்னை துக்கத்தில் அழிந்து போக விட மாட்டார், உன்னை துக்கத்தில் முழுகி போக விட மாட்டார். அந்த நாட்களை முடிந்து போக பண்ணுவார். ஆமென். வருஷத்தை எண்ணிலாம் சோர்ந்துடாதீங்க. இனிமேலாம் அவ்வளோதான் பிரதர், இனிமேல் அவ்வளோதான், இதுக்கு மேலே நோ சான்ஸ். நீங்கள் சொல்லாதீங்க, அதை நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்கிற என்ன சொல்லணும்? 38 வருஷங்க அவன் லைஃப்பை பாருங்க. 12 வருஷங்க இப்படியேத்தானே சாகணும்னு அவங்களாம் நினைக்கல இல்லை? நினச்சிருந்தாலும் சரி, இயேசு வந்தார் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா இல்லை? ஒரு கேள்வி கேட்குறேங்க, உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா இல்லையா? இந்த கிறிஸ்தவங்களை பார்த்து எனக்கு அந்த கேள்வி கேட்கணும் போல அடிக்கடி ஆசை வரும். உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா இல்லையா? இயேசு இருந்தாருன்னா நீ ஏன் இப்படி இன்னும் இந்த உலகத்தை நாடி ஓடி இன்னும் ஒடுங்கி கிடக்கிற? ஆமென். சொல்லுங்க. உன்னை எடுத்து நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு நம்பிக்கை தான், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு மனுஷன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவன் பேர் யாப்பேஸ். யாப்பேஸ்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும்? துக்கம். அவங்க அம்மா அவனை பெக்கும் பொழுது எப்படி பெற்றாங்களாம்? துக்கத்தோடே பெற்றேன். வாசிங்க 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான், கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன். எந்த தாயாவது ஒரு பிள்ளைய துக்கத்தோட பெற்றேன்னு சொல்லுவாங்களா? நீ நம்ம எல்லாரும் இங்க தாய்மார்களா இருக்கிறீங்க, யாராவது சொல்லியிருக்கீங்களா? எவ்வளோ வலி வலிச்சாலும் அந்த பிரசவ வலியை தாங்கிக்கிட்டு உங்கள் குழந்தைய உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது எப்படி என்ன பண்ணிருப்பீங்க? மகிழ்ச்சி அடைந்திருப்பீங்க. ஐயோ, என்னை கர்த்தர் ஒரு தாயாக மாற்றினாரே, இன்றைக்கு இந்த குழந்தை எனக்கு தந்திருக்கிற சந்தோஷப்படுவீங்க. ஆனால் யாப்பேசின் தாய் என்னன்னு தெரியல. என்ன கேட்காதீங்க ஏங்க அந்த பேரை வச்சாங்கன்னு. ஏன்னா நான் யாப்பேசின் அம்மாவை பார்த்ததில்லை, நான் யாப்பேசியும் பார்த்ததில்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் தாய் அவனுக்கு என்ன பேர் வச்சாலாம்? துக்கம். பேரே என்னது? உங்க பிள்ளைய பார்த்து நீங்க துக்கம்னு கூப்பிடுவீங்க. அது என்ன வாழ்த்தனம் பண்ணாலும் கண்ணே நல்லா ஒழுங்கா உட்கார், நல்லா ஒழுங்கா உட்கார், கண்ணே அடங்கல்னா கூட என்ன கூப்பிடுவோம்? செல்லமே. அது நம்மளுக்கு மதிக்கலாம் கூட சரி, தங்கமே சொல்லி சொல்லியே தங்க விலை ஏறி போச்சு. சரி, இப்படியா சொல்லி ஆறுதல் பட்டுக்குவோம். போகிற போக்க பார்த்தா தங்கம் போகிற ட்ரெயினில் இப்போ ட்ரெயின் விட்டுருக்கிறாரு மோடி. என்ன ட்ரெயின் அது? வந்தே பாரத் மாதிரி போய்கிட்டு இருக்குது அது. பாவம், அவர் வந்தே பாரத்தை விட்டாரே இல்லையோ, தங்கத்தை விட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. எல்லாம் திணறாங்க இப்போ. அப்படி இருந்தும் நகை கடையெல்லாம் 2 கடை 3 கடை திறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, ஆனால் யாப்பேசுடைய தாயை நினைக்கும் போது பரிதாபமாக தான் இருக்குது. என்ன ஒரு ஆண் பையனை யாராவது துக்கன்னு பேர் பொம்பளை பிள்ளைக்காவது வைப்பாங்க.
எனக்கு 3வது ரூபி பிறந்தப்ப இவங்க அக்கா ஒருத்தர் வந்தாங்க. ஐயோ 3வது இது பிறந்தா தூக்கியாவது போட்டுருங்களாம். நிறைய பேருக்கு பொம்பளை குழந்தைனாவே ஒரு மாதிரி தான், அதை நினைக்கிறதே பெண்கள் தான். அதான் வருத்தமாக இருக்குது. அதை பெண்களே நினைக்கிறீங்க, அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எந்த குழந்தையாக இருந்தா என்னங்க, கர்த்தருக்குள்ளே அது ஆசீர்வாதமாக இருக்கணும், அவ்வளோதான். ஆமேன். அந்த தான் ஆசீர்வாதம். பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ கர்த்தர் கொடுக்குறார். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த ஆண் குழந்தை பெற்றவங்களுக்குலாம் ரொம்ப திமிர் ஜாஸ்தி அப்படின்னு நான் சொல்லலை, கர்வம் கொள்ளாதீங்கன்றேன் பெண் குழந்தைங்கள பார்த்து. அப்புறம் நீங்கள் வெளில போய்ட்டு இந்த பாஸ்டருக்கு பொறாமல் போலுக்குது, அவருக்கு ஆம்பளை பையனே போகிறக்கு. நான் ஒரு நாள் அந்த வருத்தம் பட்டதே கிடையாது, எனக்கு அந்த ஃபீலிங் வந்ததே கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், அவ்வளோதான். சந்தோஷமாக எனக்கு எல்லா குழந்தைங்களும் பிடிக்கும், அவ்வளோதான். நீங்கள் எத்தனையோ எல்லாம் என் குழந்தை, என்ன எப்போ என் குழந்தைங்க மாதிரி தான், எல்லாம் என் குழந்தைங்க தான். எத்தனை பொம்பளை குழந்தைங்க ஆண்டவர் தந்துருக்குறேன், இவங்கெல்லாம் என் குழந்தைங்க தான். எத்தனை ஆம்பளை குழந்தைங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான், கர்த்தர் நம்மளுக்கு அப்படி தந்திருக்கிறார் ஆசீர்வாதம். ஆமேன். அதனால் யாபேசினுடைய தாய் அவனுக்கு வச்ச பேர் என்ன? துக்கம். ஆனா அவன் என்ன செய்தான்? 10ஆம் வசனத்துல வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அதான் ரொம்ப முக்கியம். என்னதுங்க? துக்கத்திலே முழுகிடாதீங்க. ஹலோ, துக்கத்திலே முழுகிடாதீங்க. எப்ப பார்த்தாலும் துக்கத்திலே முழுகி இருக்கிறது. இந்த கப்பல், இந்த நீர்மூழ்கி கப்பல் மாதிரியே முழுகி கிடக்கிறது. எப்ப பார்த்தாலும் துக்கம். துக்கத்திலே முழுகிடாதீங்க, எழுந்து வெளில வாங்க. ஆமேன். நீர்மூழ்கி கப்பல் உள்ளே இருக்க முடியாது, ஒரு நாள் மேலே வந்து தான் ஆகணும் அது. ஆமேன். அதுபோல் நீ முழுகி கிடக்காத. எதையா நினச்சிக்கிட்டு, உன் புருஷனை பற்றி நினச்சிக்கிட்ட, ஐயோ என் நேரமே ஒரு தொல்லை தாங்க முடியல பிரதர், சரியா குடும்பத்தை பராமரிக்க மாட்டார், ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறார், ஒரு நல்ல புருஷன் நடந்துக்க மாட்டேங்கிறார், இதே துக்கத்தில் மனம் உடைஞ்சு நொறுங்கிறாத. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவரை பாருங்க. தன்னை பெத்த தாய் எனக்கு துக்கம்னு பேர் வச்சிட்டாங்களேன்னு அந்த துக்கத்திலேயே யாபேஸ் அழிந்து போயிடல. மாறா அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. என்ன சொல்றான்? என் எல்லையை பெரிதாக்கி. நீங்க சொல்லுவீங்களா? என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாத. என்ன சொல்றான்? எங்க அம்மா வச்ச பேர் என்ன செய்திடக்கூடாது, என்ன வாழ்க்கையா மாறிடக்கூடாது, என் லைஃபா மாறிடக்கூடாது. அதையே எனக்கு வாழ்க்கை வேண்டாம். என் இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதெல்லாம் என்ன செய்தாரு? கர்த்தர் செய்து முடித்தார். அதனால நீங்க சும்மா துக்கத்தையே நினைச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அந்த புராணமே பாடாதீங்க. இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, எல்லாருக்கும் இருக்கும் அது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்கள் ரொம்ப நாள் சந்தித்து கொண்டு வருகிறது இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கட்டும், ஏதோ ஒன்று, 3 இல்லைன்னா கூட ஏதோ ஒன்று என்ன வாட்டுதுன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இதற்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்கிறேன், ஒரு வார்த்தை முன்னிட்டு சொல்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சொல்லுங்க, அந்த விசுவாசத்தை நான் உடையவனாய் இருக்க விரும்புகிறேன். இயேசு யாபேசை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் துக்கமுள்ளவனா வாழல, கர்த்தர் அவனை உயர்த்தினார். 1000 பேர் 1000 சொல்லட்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சத்தம், இந்த காது எதுக்கு ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? தேவனுடைய சத்தத்தை அதிகமாக கேட்கணும். தேவனுடைய சத்தத்தை அதிகமாக கேளுங்க. எரேமியா 31:13 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க எரேமியா. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நீங்க எப்படி இருப்பீங்க? ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன்,
தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி இருக்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினம் துதிக்கிறேன், தினம் துதிக்கிறேன். தேவனே நீர் என் தேவன், ஆர்வமாய் நாடுகிறேன். தேவனே நீர் என் தேவன், உம்மை ஆர்வமாய் நாடுகிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், நம்மை காண்கிறேன். பாடுவோம் பாடுவோம். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். உம் வல்லமை காண்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். எத்தனை பேர் அப்படி புகழ்வீங்க ஆண்டவரை? நல்ல ஆண்டவரை பாடுங்க. சர்ச்சில் எனக்கு பாட்டு தர இல்லையெல்லாம் வருத்தப்படாதீங்க, வீட்டில் பாடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் யாராவது ஒரு சிலர் தான் பாட முடியும், ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் சுதந்திரமாக பாட முடியும். கர்த்தர் கேட்கணும்னு விரும்புகிறவங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் ஆண்டவர் எங்கே பாட்டை கேட்க விரும்புகிறாரு? எங்கே? இப்படி மைக்கை பிடிச்சி பாடுறது மாத்திரம் இல்லை. இப்போ நான் இங்கே பாடிட்டு வீட்டில் பாடாமல் இருந்தால் எப்படி? வீட்லேயும் பாடுவேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் பாடிட்டே இருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு. அவரை தவிர வேறு ஒன்றையும் பெருசாக நினைக்கிறதே கிடையாது. அவரை தவிர வேறு ஒன்றையும் மேன்மை என்றதே கிடையாது. ஏன்னா பார்த்தாச்சு, எல்லாத்தையும் உலகத்தில் பார்த்தாச்சு. பார்த்து பார்த்து கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியது உலகத்தில். ஆண்டவரை பார்த்து பார்த்து அங்கேருந்து வரக்கூடிய சந்தோஷமும் சமாதானமும், அல்லேலூயா, நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன்னு சொல்லுங்க. அது அளவே இல்லைங்க அந்த சந்தோஷத்துக்கு. அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சந்தோஷம் எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ ரொம்ப நாள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளிலிருந்து உனக்கு ஒரு முடிவை தேவன் உண்டாக்க விரும்புகிறார். ஆமென். உன்னை உன் இருதயத்தை ஆனந்த களிப்புள்ள இருதயமா மாற்ற விரும்புகிறார். என்ன சொல்றார் அந்த வசனம்? தொடர்ந்து வாசிப்போம், வாசிங்க. ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். உங்களை சந்தோஷப்படுத்துவார். எத்தனை பேர் ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார் சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. துக்கத்தோடு உன் இருதயம் ஒரு வேளை இருக்கலாம், கலங்கி கொண்டு இருக்கலாம், சோர்ந்து இருக்கலாம். நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குதேன்னு நீ பல நேரங்களில் உன் இருதயத்தை போட்டு வேதனைப்படுத்தி இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உன் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற வல்லவர். உன் மனதின் விருப்பங்களை அறிந்து நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். நல்ல சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஆமென் சொல்லுங்க. வியாதி நேரத்தில் சோர்ந்துடாதீங்க. நான் அவ்வளோதான் பிரதர், என் கதை முடிஞ்சு, என்னமோ சொல்றாங்க பிரதர், அது என்னன்னே புரியல பிரதர்னு மனம் உடைஞ்சிடாதீங்க. ஆண்டவர் உன்னை எழுப்ப வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் உன் சோதனை மத்தியில் உன்னை கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. உன் துக்க நேரத்தில் அவர் ஆறுதலாய் இருப்பார். உன்னை ஆனந்த களிப்புதடுகளை தந்து உன்னை மகிழ பண்ணுவார். நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை நம்பிக்கையோட விசுவாசிக்கணும். அந்த வசனத்தில் முதல் பகுதிக்கு 3 உதாரணம். அடுத்தது என்ன தெரியுமா? என்ன வாசித்தோம்? அந்த நீதிமொழிகள் 28:23-18 இன்னொரு பகுதி, உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையா நம்புறீங்க? ஆமென். நம்புறவங்களாம் கரங்களை சொல்லுங்க. இன்னும் நம்புறேன், இனிமேலும் நம்புவேன். சொல்லுங்க, நம்புவேன். நம்புவேன் இயேசுவை. கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
நம்புவாங்க. நம்புற உன்னை யாரு முன்னாடி வைக்கப்பட விட மாட்டார். அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரையா நம்புற நீ எல்லாம் நடத்தி செய்வாரா, உனக்கு அவரு செய்வாரா, நடத்தி காட்டிடுவாரா? நீங்க சொல்லுங்க, நான் நம்புகிறவர், நான் நம்பிக்கொண்டிருக்கிறவர், நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. என்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். வியாதியின் மத்தியிலும் என்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. என்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரே நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். என்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரே நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்கிறவர் நம்புவீங்களா? அற்புதம் செய்கிறவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பும் பொழுது அவர் உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். சொல்லுங்க, கரங்களை கைவிட மாட்டார். வியாதி நேரத்தில் அல்லேலூயா, அவர் உனக்கு வந்து சுகமளிக்கிற ஆண்டவராய் வருவார், சுகமளிக்கிற ஆண்டவராய் வருவார். ஆமென். உன் சோதனை நேரத்தில் விடுவிக்கிற வல்லவராய் இறங்கி வருவார். உன் துக்க நேரத்தில் உனக்கு உன் இருதயத்தை ஆனந்த களிப்புள்ள சந்தோஷமாய் மாற்றுகிறவராய் இறங்கி வருவார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். யாப்பேசை பாருங்கள், துக்கம் என்று அவன் தாய் அவனுக்கு பெயர் வைத்தாலும் அவன் தேவனை நோக்கி, இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, துக்க நாட்கள் முடிந்து போம். நீ ஒருவேளை எண்ணிக்கொண்டு இருக்கலாம், வருஷங்கள் ஆயிற்று, அது நாட்களிலிருந்து மாதங்களாகி, மாதங்களில் நாட்களாகி விட்டதே, நான் என்ன செய்வேன், வருஷங்களாகி விட்டதே, என்ன செய்வேன்? கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். நல்லா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு அவர் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். உங்களை எந்த சூழ்நிலை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவரைத்தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. உங்களை கைவிட்டு வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. உன்னுடைய சூழ்நிலை உன்னை பரிதாபமாய் பார்க்கிற தேவன் அல்ல. உன் பலவீனங்களை அறிந்தவர், உன் சோர்வுகளை அறிந்தவர், உன்னுடைய சூழ்நிலைகளை அறிந்தவர், உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இந்த 3 காரியத்தில் நீங்க ஒருவேளை எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, நீங்க அவரை நம்புங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். சொல்லுங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். கர்த்தர் உன்னை நடத்த வல்லவர். நம்ம அப்படி எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவரே, என் மீது நீர் வைத்த அன்பு. ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. Thank you Father. எல்லாரும் எழுந்து நிற்போம்.